அக்பர் என்ற ஒரு மகாராஜா, பீர்பல் என்ற ஒரு பேரறிஞன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆக ஐயா? நான் மணிக்கணக்கா காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கால் கடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் பொறு கிழவா, அடுத்தது நீதான். ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி 5 பொற்காசுகள் கொடுத்தாகணும். 5 பொற்காசுகளா? எதுக்கு தரணும்? தர்பாருக்குள்ள போறதுக்கு மகாராஜாவை சந்திக்க போறவங்க இங்க பணத்தை கொடுத்து தான் ஆகணும். எதுக்கு கொடுக்கணும்? இது என்ன புதுசா இருக்கு? நான் உனக்கு எதுவும் தரமாட்டேன். இதை பாரு கிழவா, பிடிவாதம் பிடிக்காத. இந்த சட்டத்தை நான் ஒன்றும் போடலை, இங்கே அப்படித்தான் நடக்குது. என்ன சட்டம் இது? மகாராஜா அப்படி எந்த சட்டமும் போடலையே. நான் உங்களை என் மேலதிகாரி கிட்ட கூட்டிக்கிட்டு போகிறேன். அவர் உங்களுக்கு புரிய வைப்பார். இப்போ நீங்கள் வாங்க என் கூட. ஐயா, இவர் தர்பாருக்குள்ள போறதுக்கு பணம் கொடுக்க மறுக்கிறாரு. எதுக்காக இந்த தகராறு? நீங்க பணம் கொடுத்து தான் ஆகணும். நான் எதுக்கு பணம் தரணும்? நீங்க எப்படி என்கிட்ட பணம் கேட்க முடியும்? இதை பாருங்க பெரியவரே, இங்க நிறைய பேர் மகாராஜாவை பார்க்க வராங்க. எல்லாரும் அவரை பார்க்க முடியாது. அதனால அவரை பார்க்க விரும்புறவங்க பணம் கொடுத்து தான் பார்க்க முடியும். இது என்னடா பம்பா போச்சு? நான் ஏன் பணம் தரணும்? இது ரொம்ப அநியாயமாச்சே. அப்படின்னா நீங்க மகாராஜாவை பார்க்க முடியாது. இந்தப்பா, இந்த கிழவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. ஐயா, ஒரு பெரியவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. என்னையா? அவர் உடனே கூட்டிட்டு வாங்க. வணக்கம். வணக்கமுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு உதவி செய்ய முடியும். என் பேரு ராம்தேவ். நான் ஒரு ஏழை பாடகன். நான் ராஜஸ்தான்ல இருந்து வர்றேன். மகாராஜா கிட்ட பாடி காட்ட விரும்புகிறேன். ஆனால் நான் அவரை பார்க்க போனப்ப அங்கே மணிக்கணக்காக நிற்க வேண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னா காவலாளிகள் ஏழைகளை கொள்ளையடிக்கிறாங்களா? நான் ஏதாவது செஞ்சாகணுமே. கவலைப்படாதீங்க ராமதேவையா, நீங்கள் சீக்கிரமே உங்கள் பாட்டை மகாராஜாவுக்கு முன்னாடி பாடி காட்டலாம். நன்றி ஐயா, நீங்கள் ரொம்ப கருணை உள்ளவர். ஐயா, நான் மகாராஜா அக்பரை பார்க்க விரும்புகிறேன். ஆமாம், எல்லாரும் அதுக்காகத்தானே வராங்க பெரியவரே. உள்ளே போகிறதுக்கு முதல்ல நீங்கள் 5 பொற்காசுகளை கொடுத்தாகணும். 5 பொற்காசுகளா? நான் ரொம்ப ஏழையாச்சே. நான் எப்படி அவ்வளவு பணத்தை கொடுக்க முடியும்? அப்போ உங்ககிட்ட பணம் இல்லைன்னா இங்கேருந்து உடனே வெளியே போயிடு. அனாவசியமாக என் நேரத்தை வீணடிக்காத. ஐயா, கொஞ்சம் தயவு செய்யுங்க. நான் ரொம்ப ஏழைங்க. நான் வேணா உங்களுக்கு அப்புறம் பணம் தர்றேனே. இதை பற்றி என்னோட தலைவர் தான் முடிவெடுக்கணும். வாங்க. பெரியவரே, நீங்க மகாராஜாவை பார்க்கணும்னா அப்ப பணத்தை கொடுத்துதான் ஆகணும். ஆனா எங்கிட்ட எதுவுமே இல்லையே ஐயா. அப்ப எங்க நேரத்தை ஏன் வீணாக்குறீங்க? திரும்பி போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு.
ஐயா, ஒரு யோசனை. என் பாட்டை கேட்டு மகாராஜா நிச்சயம் சந்தோஷப்பட்டு பரிசு கொடுப்பாரு. அந்த பரிசுல பாதியை நிச்சயமா உங்களுக்கு கொடுத்துட்றேன். பரிசுல பாதியா? இது ரொம்பவே சரி. சிப்பாய், இவரை மகாராஜா கிட்ட அனுப்பி வை. ஆனா பரிசுல பாதிய சரியா வாங்கி வை. ரொம்ப நன்றி ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் மகாராஜா, நான் ராஜஸ்தான்ல இருந்து வரேன். உங்க முன்னாடி என்னோட பாட்டை பாடி காட்ட விரும்புறேன். அப்படியே செய்யுங்க ராம்தேவ். मैया थारो राम बसे कीण गाम। मैया थारो राम बसे कीण गाम। म्हारो राम रमैयो रे वे घट घट माय कोटा बरियो इतरो ही जाने कोटा बरियो इतरो ही जाने। ரொம்ப அருமையா பாடினீங்க ராம்தேவ். அருமையான சங்கீதம். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? நன்றி மகாராஜா, எனக்கு பரிசா 100 கசையடிகள் வேணும். என்ன 100 கசையடியா? உங்களுக்கு எதுக்காக இந்த தண்டனை? நான் உங்களுக்கு பரிசா தங்கம் வெள்ளி இவைகளை தர விரும்புறேன். ஆனா நீங்க 100 சவுக்கடிகளை கேக்குறீங்களே, என்ன விஷயம்? உங்களுக்கு 100 சவுக்கடிகள் தான் வேணுமா என்ன? மகாராஜா, எனக்கு அதான் வேணும். உங்களுக்கு சவுக்கடி தான் வேணும்னா சரி. சிப்பாய்களே, ராம்தேவோட விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்க. கொஞ்சம் நில்லுங்க. என்னோட பரிசுல பாதியை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்கேன். பரிசுல பாதி பங்கா? என்ன சொல்றீங்க? ஏன்னா மகாராஜா, உங்களை பார்க்கறதுக்கு என்னால் அந்த சமயத்தில் 5 பொற்காசுகளை லஞ்சமா கொடுக்க முடியல. அதனால நான் என் பரிசுல பாதியை அவருக்கு கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்கேன். தலைமை காவலனை கொண்டு வாங்க. வணக்கம் மகாராஜா, வணக்கம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி நடந்துக்குவ? சிப்பாய்களே, உடனே இவனை ஜெயில போடுங்க. அதோட இவனுக்கு உதவியாயிருந்த எல்லா சிப்பாய்களையும் இந்த நேரமே செய்து ஜெயில போடுங்க. பீர்பால், இனி நீங்க உண்மை சுரூபத்துக்கு வாங்க. இந்த மாதிரி ஆட்களை சரி பண்ண சரியான வழியத்தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இது நீங்களா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பிரமாதம். சபாஷ் பீர்பால். நன்றி மகாராஜா. நான் உங்க முன்னாடி உண்மையான ராம்தேவை நிறுத்த விரும்புறேன். அவர் ரொம்ப தூரம் ராஜஸ்தான்ல இருந்து இங்க வந்திருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி நடக்கலன்னா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அவரை நிச்சயம் கூப்பிடுங்க பீர்பால். நான் உண்மையான ராம்தேவோட பாட்டை கேட்க விரும்புறேன். ஆனா இந்த தடவை நிச்சயமா பரிசு 100 சவுக்கடி இல்ல. மாமன்னர் அக்பர் வாழ்க. அறிவாளி அறிவாளி பீர்பால் வாழ்க. மாமன்னர்